கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஏற்பட்ட பேருந்து பற்றாக்குறையால் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. இந்த வாரத்தில் சனி மற்றும் ஞாயிறுடன் முகூர்த்த நாட்களும் இணைந்துள்ளதால் தலைநகர் வாசிகள் தங்கள் சொந்த ஊர் நோக்கி படையெடுத்தனர். திடீரென கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆயிரக்கணக்கான பயணிகள் கூடியதால் பேருந்து பற்றாக்குறை ஏற்பட்டு பயணிகள் சாலை மறியலில் ஈடுபட துவங்கிவிட்டனர். ₹40 டிக்கெட்டு பஸ் எடுக்க மாட்டானோ அவன் அக்கௌண்ட் காசுல. வழக்கமாக பொங்கல், தீபாவளி தினங்களில்தான் ரயில் நிலையம், பேருந்து நிலையங்களில் கூட்டம் இருக்கும். ஆனால் இந்த முறை வார இறுதி நாட்களில் முகூர்த்த நாட்களும் கைகோர்த்து கொள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்து பற்றாக்குறை ஏற்பட்டது. அதிகாரிகளும் உஷாராக இல்லாமல் இருந்துவிட்டனர். பல பேருந்துகள் இயக்கப்படாமல் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. பொங்கி எழுந்த பயணிகள் அங்கிருக்கும் அதிகாரிகளிடம் தகவல் கேட்க அவர்கள் சரியான தகவல்கள் தராமல் அலைக்கழித்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. பணி நிமித்தமாக சென்றவர்கள், விசேஷங்களுக்கு சென்றவர்கள் என 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் குறித்த நேரத்தில் பேருந்து கிடைக்காமல் குறைந்தபட்சம் 5 மணி நேரத்திற்கும் மேலாக கால் கடுக்க காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. பயணிகளுக்கும் நடத்துனர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படும் நிலையும் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் கோவத்தின் உச்சிக்கே சென்ற பயணிகள் திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். பஸ் 7 மணிலேருந்து நிற்கிறேன். நான் ஒரு பஸ்ஸு கூட வரல. இங்கே போனால் அங்கே போ, அந்த கார்னர் போ, அந்த போ, இங்கே போன்றாங்க. ஒரு எஸ்சிடிசி 3 பஸ்ஸு சும்மா நிற்கிது. அது எடுக்கிறதுக்கு யாருமே வரல. கேட்டால் எங்களுக்கு தூங்குறாங்க, டிராவல் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. தகவல் கிடைத்து வந்த கூடுவாஞ்சேரி சரக துணை ஆணையர் ஜெயராஜ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் உடனடியாக அங்கே குவிக்கப்பட்டனர். பின்னர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். 2 மணி நேரத்திற்கும் மேலான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பயணிகள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டனர். போக்குவரத்து துறை சம்பந்தமான அதிகாரிகள் யாரும் வரவில்லை. காவல்துறை அதிகாரிகள் சொன்னதுக்காக கட்டுப்படுத்தும் மக்கள் ஓரமாக நிற்கிறோம். இதை அரசாங்கத்துக்கு உடனடியாக பாஸ் பண்ணுங்க. பேருந்து பற்றாக்குறையும் அதிகாரிகளின் மெத்தன போக்கும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் தொடர்கதையாகியுள்ளது. உடனடியாக இதற்கு தீர்வு கண்டு அரசு முடிவு கட்ட வேண்டும் என பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் நவீன் மற்றும் சம்பத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.